வயசுல இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் நாம் என்ன செய்கிறோன்னா, எப்போதும் நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை அதிகபட்சமாக மக்கள் பயன்படுத்து ஐயோ அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துகிறோம். அடுத்தது இல்லை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அதற்கு பிறகு வராது, நடக்காது, கிடைக்காது, அதெல்லாம் நம்ம ஆகிற கதையா என்று சொல்லுகிற இந்த 3 வார்த்தைகளை நாம் அதிகமாக அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்குது. அதில் விசேஷமாக கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துகிறது தான் இந்த வார்த்தைகளை நான் சொல்கிறேன். ஒன்று, அப்போ இந்த வார்த்தைகளால் நமக்கு என்ன பாதிப்பு இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தையை நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கணும். பைபிள் அது இருக்குது, ஐயோன்ற வார்த்தைகள் இருக்குது, ஐயோன்ற வார்த்தைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு இருக்குது. அதே சமயத்தில் வராது, நடக்காது, கிடைக்காது, போகாது அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் நினச்சிக்கூடாது, சொல்லக்கூடாது. உடனே நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, பேசுவோம், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடாது, எதிரடியான வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது, எல்லாம் பாசிட்டிவாக செய்யணும், நடக்கும், வரும், கிடைக்கும், கத்தை பார்த்து அப்படின்ற வார்த்தையை நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன், தெய்வீகமான விஷயங்களை நான் விதமாக சொல்ல விரும்புகிறேன் என்பதை வாசிப்போம். 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் பாருங்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரை வீரர்களும் ரதங்களும் பட்டணங்களை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். எலிசா என்ற தீர்க்கதரிசிக்கிட்ட இருக்கிற வேலைக்காரன் அவன் என்ன செய்கிறான், காலையில் எழுந்திரிச்சு கண்ணை கசைக்கிட்டு வெளியே பார்க்குறான். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சுற்றிலும் நிறைய போர் வீரர்கள், குதிரைகள், ரதங்கள், இதெல்லாம் இராணுவம் எல்லாம் என்ன செய்து சுற்றின்னு இருக்குது. அது யாருன்னா, சீரியாவின் ராஜா என்ன செய்கிறான், படைகளை அனுப்பி எலியாவை பிடித்துட்டு வருவதற்கு அவன் ஆட்களை அனுப்புகிறான். அதுதான் நீங்கள் இந்த 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கலாம். அப்போது அவன் அனுப்பும்போது இவன் என்ன செய்கிறான், காலையில் தூங்கி வந்துருச்சு, அதை பார்த்த உடனே அவனுக்கு பயம் வந்துருச்சு, ஐயோ என்று சொல்கிறான். பாருங்கள், ஊழியக்காரன் கூட இருக்கான். அதுலேயும் எலியாவை காட்டிலும் எலிசா 2 மடங்கு அற்புதங்களை செய்தவன், மகிமையாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்த ஒரு மனிதன். அவங்கிட்ட இருக்கிற ஊழியக்காரன் அவன் சொல்கிறான், இந்த ஆட்களை சுற்றி இருக்கிற ஆளுங்களை பார்த்து, பட்டணத்தை சுற்றிலும் இருக்கிற ஆட்களை பார்த்து, அல்லது அவன் இருக்கிற ஊர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஊரில் இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, தேத்தானில் இருக்கார். தேத்தான் தான் அந்த இருக்கிற பட்டணம். தேத்தானை சுற்றிலும் மக்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னே, எப்படியும் இவங்க நம்ம குடிபட்டோம், இன்றைக்கி மாட்டினோம், இன்றைக்கி அழிஞ்சோம், செத்தோம் என்று சொல்லுகிற எண்ணம் அவனுக்குள்ள வந்ததுனால ஐயோ என்று சொல்லி எலிசாவை பார்த்து கதறுகிறான். அப்படியான இன்றைக்கும் கூட நிறைய ஊழியர்களும் வசனம் தெரிந்தவர்கள், வல்லமையான மனிதர்களோடு கூட இருக்கிறவங்க, கர்த்தருடைய ஆட்கள், உங்களாவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐயோன்ற வார்த்தையை அதிகமாக பயன்படும். ஏன்னா பயத்தின் மிகுதினால் ஐயோ என்று சொல்லுகிற அலறுதல் இருக்குது. எதிர்காலமே சூனியமாயிடுச்சு அப்படிங்கிற அலறுதல் நமக்குள்ள இருக்குது. அப்படி இன்னொருத்த ஐயோன்றான். நீங்கள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை சொல்லும்போது, ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டது என்று கூவினான். ஒரே கூப்பாடு போகிறான், ஐயோ என் எதிர்காலமே போச்சு, நான் இரவலாக வாங்கிட்டு வந்து வெட்டினேன், இது வெட்டி நான் இந்த உத்திரத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள இந்த கோடாரி என்ன செய்யுது, கோடாரி வந்து இதில் விழுந்துருச்சு, தண்ணீரில் விழுந்துருச்சு, இப்போ என்ன செய்யறது, ஐயோ என்று சொல்லி கதறுகிறான். அப்படின்னா ஐயோன்ற வார்த்தைக்கு மீனிங் என்னென்னா, எதிர்காலமே சூனியமாகிடுச்சு, வாழ்க்கையே நாசமாக போச்சு, இனி பழப்புக்கு வழியே கிடையாது, முடிஞ்சு போச்சுடா கதை அப்படின்னு சொல்கிற வார்த்தை தான் ஐயோன்ற வார்த்தை. இந்த ஐயோ அப்படிங்கிற வார்த்தை. அடுத்தது என்னை பொறுத்தவரை இப்படி சொல்லுவேன், ஐயோ அப்படின்ற வார்த்தையை பாருங்கள், சொல்கிற அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று சாவில் சொல்லுவாங்க, சாவில் தான் சொல்லுவாங்க ஐயோ என்று சொல்லி என்ன சொல்லுவாங்க. அப்படி மரண ஓலங்கள், இந்த வார்த்தை தான் அந்த ஐயோன்ற வார்த்தை, அதுதான் அந்த மீனிங். அப்போது ஊழியக்காரனுடைய வாயில் ஐயோன்னு வார்த்தை வரலாமா, வரக்கூடாது. அடுத்தது விசுவாசிக்கு வாயில் ஐயோ என்ற வார்த்தை வரலாமா, வரக்கூடாது. அப்போ ஐயோ என்ற வார்த்தை இருக்கக்கூடாது. அப்போ ஐயோன்ற வார்த்தை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஐயோன்ற வார்த்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்போ நீங்கள் கவனித்து பாருங்கள். அப்போ இவன் சொல்லுகிறான் ஐயோன்னு. அப்போ ஒன்று எலிசா என்ன செய்கிறான் பாருங்கள், அடுத்த வசனத்தில், அதற்கு அவன்,
பயப்படாதே. அதாவது எலிசா சொல்றார், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவரை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அவங்க கூட்டு வந்திருக்கிற ஆட்களை காட்டிலும் அவங்கள விட நம்மோடு இருக்கிறவங்க அதிகம் என்றான். அப்போது எலிசா விண்ணப்பம் பண்றார், ஜெபம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே அவன் வேலைக்காரன் கண்கள் திறந்தது. இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலையை நிறைந்திருக்க அவன் கண்டான். அப்போ இப்போ என்னத்தை பார்க்குறாரு இந்த வேலைக்காரன், எலிசாவுடைய வேலைக்காரன் எலிசாவை சுற்றிலும் மலையை சுற்றிலும், தேதானை சுற்றிலும் இல்லை, தேதான் வந்து ஒரு பட்டணம், ஆனால் அவன் இருக்கிற மலையை சுற்றிலும் இருக்கிற அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் வீரர்களையும் தேவ தூதர்களையும் அதையெல்லாம் பார்க்குறான். அதிகமான ஆட்களை பார்க்குறான், அதிகமாக இருக்கிறத பார்க்குறான். பார்த்த உடனே தான் இப்போ தெரியுது இவனுக்கு, ஆகா, கர்த்தர் நம்மை இப்படி பாதுகாத்து வைத்திருக்கிறார். அப்படின்னா கர்த்தருடைய ஊழியக்காரன் அவன்கிட்ட அல்லது தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு மனிதன்கிட்ட இருக்கிறப்போ, அல்லது விசுவாசிக்கிற மனிதன்கிட்ட இருக்கிறப்போ, தேவனால் கனப்படுத்தப்படுகிற மனிதன்கிட்ட இருக்கிறப்போ, அவரை குறித்த அறிவு வந்து முதல்ல அந்த ஊழியக்காரன் இருந்திருக்கணும். ஆனால் இல்லை, எலிசாவை குறித்த அறிவற்ற ஒருவன் எலிசா கூட இருக்கிறான். இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறோம். சில ஊழியங்களுக்குள்ளே இருக்கிற ஆட்கள் ஊழியத்தை குறித்தோ, தேவனை குறித்தோ, தேவனுடைய வார்த்தையை குறித்தோ, வேதாகமத்தை குறித்தோ அறிவற்றதான மனிதர்களாக நாம் இன்றைக்கு என்ன செய்கிறோம், ஊழியத்தில் சில ஆட்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்கிறாங்க, மற்றவர்களை பயமுறுத்துறாங்க. என்ன செய்கிறாங்க, சில வீடுகளுக்கு போகிறாங்க, உங்கள்கிட்ட பிசாசு இருக்குது, பேய் இருக்குது, செய்வனை செஞ்சிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்கன்னு பயங்காட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. நான் என்ன சொல்லுவேன், ஒரு விசுவாசி வீட்டுக்கு போய் அவன்கிட்ட பேய் இருக்குது, பிசாசுன்னு சொல்கிறது நீயா தேவை உனக்கு? அதுக்கு கோடாஞ்சிக்காரன் போதாதா? நீ வந்து சொல்லணுமா? ஆனால் நீ என்ன சொல்லணும், கர்த்தர் உன்னை விடுவிக்க பாதுமானவராக இருக்கிறார், அவரை பிடிச்சிக்க, அவர் இன்னும் உன்னை சுற்றிலும் இருக்கிறார், நம்மை சுற்றிலும் இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிற வல்லவராக இருக்கிறார்னு சொல்கிறதுக்கு தான் ஊழியக்காரன் தேவை. அப்போ உன்னை பயந்து இருக்கிற ஐயோன்னு சொன்ன இவனுக்குள்ள இந்த கேரக்டருக்கு அவர் சொல்லித்தராடே, நீ ஆண்டவர் இவன் கண்ணை திறந்துடணும். அப்படியானால் கண் திறக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும். கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருடைய வல்லமையும் கர்த்தருடைய மகத்துவத்தையும் காண்கிற கண் திறக்கப்பட்டவனாக வாழுகிறவன் தான் விசுவாசி, ஊழியக்காரன். அப்போ இப்போ என்னத்தை நம்முடைய கண்கள் எப்படி திறக்கப்படுகிறது? ஐஸ்வர்ய மயக்கத்தினால நாம் மயங்கி இருக்கிறோம், உலக மயக்கத்தினால் மயங்கி இருக்கிறோம். அடுத்தது இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோன்னா, எனக்கு பாதுகாப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு பயந்துட்டு இருக்கோம். என்னை பொறுத்தவரை விதமாய் சொல்லுவேன், உலகம் எந்த சூழ்நிலையை நோக்கி போனாலும், கிறிஸ்தவத்துக்கு எதிரான சூழ்நிலைகளை இந்த உலகம் என்ன மாதிரி கட்டமைப்பு செய்தாலும், தேவன் உனக்கு என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறார் அதை செய்வதற்கு கர்த்தர் உன்னை அனுமதித்திருக்கிறார், அதை நீ செய். நீங்கள் பாருங்க, ஆரம்ப காலத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தில் இருந்த 12 அப்போஸ்தலர்களும் அவர்கள் மரித்தது எல்லாமே, அவர்களுடைய மரணம் எல்லாமே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அகால மரணத்தை போலத்தான் அவருடைய மரணம் இருந்தது. கொடூரமான மரணம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அவர் அதை குறித்து கவலைப்படவில்லை. அடி உதையை குறித்து கவலைப்படலை, சாப்பாடை பற்றி கவலைப்படலை, வஸ்திரம் இல்லாததை குறித்து கவலைப்படலை, ஒன்றுமே இல்லாததை பற்றி கவலையே படலை. அவர்களுக்கு தேவை சேவை செய்ய வேண்டும் என்று. இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், இதை செஞ்சிட்டானுங்க, அதை செஞ்சிட்டானுங்க, சர்ச்சை மூட்டானுங்க, போயிட்டானுங்க, இதை பண்ணானுங்க, இதைத்தான் அதிகமாக நம்ம என்ன செய்கிறோம், பயப்பட்டு அதே காரியங்களை செய்கிறோம். தேவன் அனுமதி இல்லாமல் ஒரு சம்பவமும் இந்த உலகத்தில் நடக்காது. நீங்கள் அந்த விசுவாசிங்க. நேபுகாத்நேச்சார் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தானா தேவன் அனுமதித்தார், அவன் செய்தான். இஸ்ரவேல் தேசத்தை சிறைபிடிச்சு கொண்டு வந்தான், யூதர்களை சிறைபிடித்தார்கள். தேவ ஜனம் எங்களை நீ சிறைபிடிக்கலாமா? இல்லை, அது தேவன் அனுமதிக்காமல் நடக்காது. அப்படியான கிறிஸ்தவத்தை ஒருவன் உபத்திரவப்படுத்துகிறானால் தேவன் அனுமதிக்காமல் அது நடக்காது. கிறிஸ்தவத்தில் உபத்திரம் வருதுன்னா தேவன் அனுமதிக்காமல் அது நடக்காது. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, ஊழியர்களை ஒருத்தர் உபத்திரவப்படுத்துகிறானா தேவன் அனுமதிக்காமல் நடக்காது. அல்லது ஊழியத்தை ஒருவன் கெடுக்க பண்ணானா தேவன் அதை அனுமதிக்காமல் நடக்காது. இன்னொரு விஷயத்தை நான் அப்படி சொல்லுங்கள், அது நடக்காது, வராது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். தேவன் அனுமதித்தால் தான் தொட முடியும், இல்லை தொட முடியாது பயா அப்படின்னு சொல்லி பாருங்கள். கர்த்தர் அனுமதித்தால் அது நடக்கட்டும், அவன் விட்டு கொடுங்க. இல்லைனா அவன் வருவான், தேவனை வேறு வாய் திருப்பி விடுவார். நீங்கள் அங்கே கவனித்து பாருங்கள். இவனை சிறைபிடிக்கிறது ஆட்களை அனுப்புகிறான், எலிசாவை சிறைபிடிக்க ஆள் அனுப்புகிறான். ஆனால் அங்கே நடக்கிற சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, இவன் என்ன செய்கிறான், இவன் பயந்து போய் போட்டுறான், நம்ம தொலைஞ்சிட்டான்றான் அவன். ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலைகள் என்ன செத்து போன்ற இடத்துக்கு வந்த பிறகு இவன் கண்களை திறந்துடலான்ற என்ன திறந்து பார்க்குறான். அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நினைக்கிறீங்க உங்களை அவன் சுத்து போட்டுட்டான்னு, ராஜா சுத்து போட்டுட்டான்னு. இல்லை, அவனை சுத்து போடுறதுக்கு தேவன் என்ன செய்து விட்டார், காரியங்களை செய்து விட்டார். நீங்கள் இதை இப்படி சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க ரதங்களும் குதிரைகளும் புறப்பட்டது எகிப்திலிருந்து.
ஆனால் தேவன் அந்த ராஜ்யத்தை அழிக்க திட்டமிட்டார். எதில்? செங்கடலில் வைத்து. அதே எந்த செங்கடல் இஸ்ரவேலர்களுக்கு வழி கொடுத்ததோ அதே செங்கடல் எகிப்தியருக்கு சவக்கடலாய் மாறினது. அது செங்கடல், அது சவக்கடல். அவர்களுக்கு அது கல்லறையாய் மாறினது. அப்படியானால் தேவன் நம்மை பாதுகாப்பதற்கு உலகத்தில் எந்த காரியத்தை அவரால் செய்ய முடியும். நீங்கள் அதை விசுவாசித்து பாருங்கள், நம்புங்க, தேவனால் எல்லாம் கூடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இங்கே பார்க்குறோம், இந்த எலிசா தெய்வ சமூகத்தில் ஆண்டவரின் கண்களை திறந்து பார்க்குறாங்க. கர்த்தரின் கண்களை, அப்படியானால் கண் திறக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும். தெய்வீகத்தை காண்கிற மனிதர்களாய் வாழ வேண்டும். தேவனுடைய ஆற்றலை காண்கிறவர்களாய் வாழ வேண்டும். தேவனுடைய வல்லமையின் மகத்துவங்களை காண்கிறவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். தேவன் என்னை எப்படி ஆசீர்வதித்து காப்பார் என்ற அந்த ஆழமான விசுவாசத்தை அடிப்படையில் வாழுகிற மனிதர்களாய் ஜீவிக்க வேண்டும். எனவே இந்த இடத்துல நீங்கள் தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய விசுவாசத்தை விஸ்தாரப்படுத்துங்க. அடி உத குத்து வெட்டுக்கெல்லாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கிறிஸ்தவம் என்பதே அடி உத குத்து வெட்டில் தான் ஆரம்பிச்சிது. நீங்கள் கவனித்து பாருங்கள், எல்லாத்தையும் அனுபவிச்சாங்க, நம்ம செய்யலதை வாங்கிக்கிட்டார். இயேசு கிறிஸ்து எப்படி அந்த கிறிஸ்தவத்தை ஸ்தாபித்தார்? கிறிஸ்தவம் எப்படி ஸ்தாபிக்கப்பட்டது? கல்வாரி சிலுவை தானே. எவ்வளோ பாடு, மரணம், உபத்திரவம், அவமானம், நிந்தை, காரி உமிழ்தல், அதாவது இதெல்லாம் அவர் செய்த பாவத்தினால் அனுபவித்தார் இல்லையே, செய்யாதனால் அனுபவித்தது தானே. நான் உண்மை செய்கிறேன், உண்மைதான். இந்த உலகம் நமக்கு நீதி செய்யாது, அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. நமக்கு நீதி தேவனிடத்திலிருந்து தான் வர வேண்டும். அப்படியால் கிறிஸ்தவம் என்பது சீஷன் என்று சொல்கிறவன் அதாவது சாசனம், மரண சாசனம் எழுதிட்டு வந்தவன் தான் கிறிஸ்தவன். அவன்தான் கிறிஸ்தவன். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த இடத்துல நீங்கள் பார்க்குற ஐயோ என்ற வார்த்தையை கிறிஸ்தவர்கள் உபயோகப்படுத்தக்கூடாது. ஐயோன்னு சொல்லக்கூடாது. உடனே இப்போ என்ன செய்கிறாரு, எலியா என்ன செய்கிறார், ஜெபம் பண்ணுறாரு. அவர்களுக்கு குருட்டாட்டம் பிடிக்குது. அவர்களை என்ன செய்ய, ஒரு ஆண்டனை கொண்டு போய் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ராஜா அவனுடைய அரண்மனையில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அந்த அரண்மனையில் கொண்டு போய் அவனை சேர்த்த விட்டு அவன் மயக்கம் தெரிகிறது. தெரிஞ்ச பிறகு பார்க்குறான், ஐயோ நம்ம இப்போ எங்கே வந்துட்டோம், ராஜா அரண்மனைக்கு வந்துட்டோம்டான்னு. உடனே ராஜா எலிசாட்ட கேட்குறான், என்ன செய்யலாம் அப்படின்னு. அவனுக்கு சாப்பாடு கொடுறான். முதல்ல அவனுக்கு கொண்டுட்டுமா, இல்லை நீ அவனை பிடிச்சிட்டு வந்தேன், நான் தானே பிடிச்சிட்டு வந்தேன், நீ கொலை செய்வதற்காக அழிப்பதற்காக நான் செய்யலை. அவனுக்கு சாப்பாடு விருந்து கொடுத்தார்கள். விருந்தெல்லாம் சாப்பிட்டு பிடிச்சிட்டு போங்கடான்னு அனுப்பி வைக்கிறான். அதை பாருங்கள், எவ்வளோ டாக்டிக்ஸ் பாருங்கள், சூப்பராக. அவன் அனுப்பி வைக்கிறப்போ அவன் போகிறாங்க, எல்லாம் ராஜாட்ட போகிறாங்க. அது பிறகு அங்கே வசனம் சொல்லியிருக்கு, அதுக்கு பிறகு அவங்க யுத்தத்திற்கு வரவே இல்லையா. யுத்தம் செய்கிறதுக்கு அந்த ஆட்கள் வரவே இல்லை. அதுக்கு பிறகு சமாதானம் ஆகிடுச்சான் தேசத்தில். அப்புறம் அதுக்கு பிறகு இங்கே இருக்குது 23ஆம் வசனம் நினைக்கிறேன், 23ஆம் வசனம் கடைசி பகுதி. சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேலின் தேசத்திலே அப்புறம் வரவில்லை. அதுக்கப்புறம் வரவே இல்லை, தண்டுகள் வரல. அப்படியான யுத்தம் நமக்கு நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் அவன் செய்கிற உபத்திரவத்துக்கு வரான், பாடுகளுக்கு வரான், அடிக்க வரானா ப்ரொட்டஸ்ட் பண்ணி நிற்காதீங்க. உங்களுடைய அன்பை காட்டுங்க, உங்களுடைய தியாகத்தை காட்டுங்க. நீங்கள் செய்ய வேண்டியது அவர்களுக்கு சகல சவரட்சியும் செஞ்சு பாருங்கள். அவர்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். அதுதான் நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற கட்டளை. எனவே ஐயோங்கிற வார்த்தை நம்முடைய அகராதியிலே இருக்கக்கூடாது. ஆமென். இது நம்பர் 1. 2வது, இல்லைங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது. இல்லை, எப்போ பாரு எதுக்கு எடுத்தாலும் இல்லைன்னு சொல்கிற வார்த்தை நமக்கு எப்பயுமே இருக்கு. எதை கேளு இல்லை, எதோ சொல்லு இல்லை, அதெல்லாம் வராது, அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். நீங்கள் கவனித்து பாருங்கள், 4ஆம் அதிகாரம், ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் பாத்திரம் கொண்டு வா என்றான். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்போது எண்ணெய் நின்று போயிற்று. என்ன, ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி எலிசாட்ட, ஆண்டவனே என்னுடைய வீட்டுக்கு கடன் வாங்கி வச்சுட்டு இறந்துட்டாரு, இப்போ கடன் கொடுத்தவன் என்ன செய்கிறான், எங்கள்கிட்ட ஒன்று பிள்ளையை அனுப்பு வேலைக்கு, இல்லைனா கடனை கொடுன்னு கேட்டுருக்கான், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு எலிசாட்ட புலம்புறா. அப்போ எலிசா என்ன சொல்கிறாரு, உன்ட்டு என்னமா இருக்குதுன்னு கேட்குறாரு. அப்போ அவட்ட சொல்ல, எனக்கு ஒரு குடம் எண்ணெய் மட்டும் இருக்குது அப்படின்ட்டா. அப்படியானால் அந்த எண்ணெயை உன் வீட்டில் போய் என்ன செய், உள்ளே இருந்து வார்த்துக்கள், எல்லா பாத்திரத்துலையும் வார்த்து அதை வைத்து என்ன செய்வோம், கடன் அடை என்று சொன்னார். எனக்கு ஒரு கேள்வி, எலிசா சொன்னதுக்கு ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குன்னு அதை எப்படி விற்க முடியும், அதை எப்படி வார்க்கிறது அப்படின்னு அவன் கேள்வியே கேட்கல.
தேவனுடைய அற்புதத்தை அனுபவிக்க வேண்டுமானால் தெய்வ வார்த்தைக்கு மறுப்பு ஏன் என்று கேள்வி கேட்கவே கூடாது. இயேசுநாதர் வைத்திருந்த 12 பேரும் ஏன் என்று கேள்வி கேட்காதவர்கள், அற்புதங்களை செய்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற விசுவாசம் ஏன் என்ற வார்த்தை திரும்ப செய்யாது, கேட்காது. கர்த்தர் சொன்னார்னா உடனே கீழ்ப்படிங்க, ஏன்னு கேள்வி கேட்டுட்டு உட்காந்துருக்காதீங்க. இது ஆண்டுடைய வார்த்தை தானா, அதை முதல்ல நிதானிங்க. ஆம், இது ஆண்டுடைய வார்த்தை என்றால் அப்படியே கீழ்ப்படிங்க. மனிதனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு. இப்போ கடவுளுடைய மனிதன் சொல்லுகிறார், உன் வீட்டை பூட்டு, அறை வீட்டை பூட்டு, உன்னுடைய பாத்திரங்கள் எல்லாம் எண்ணெயை வார்த்துக்கள். அதே போல செய்தால் எண்ணெய் எந்தெந்த பாத்திரத்தில் வார்த்தாலும் அந்த பாத்திரம் எல்லாம் நிரம்பி வழிந்தது. ஆனால் பாத்திரம் எண்ணெய் வஞ்சிட்டு இருக்கு. அப்போ என்னென்ன, கர்த்தருடைய ஊழியக்காரன் சொன்ன அந்த வார்த்தையின்படி எண்ணெய்க்கு உயிர் வந்துச்சு சார், உயிர் வந்துடுச்சு. அந்த எண்ணெய் என்ன உயிரடைந்தது, வந்துக்கிட்டே இருக்கு. எண்ணெய் பாத்திரம் உயிரடைந்தது, எண்ணெய் பாத்திரத்தை ஊற்றிக்கிட்டே இருக்கா. இப்போ என்ன செய்யறா, இவளுக்கு ஆசை இருக்குல்ல, இன்னும் கடன் அடைக்கணுமே, தன் பிள்ளையை மீட்கணுமே, நம்ம பிள்ளையை மீட்கணுமே, அவளுடைய ஏக்கமெல்லாம் என் பிள்ளை மீட்கப்படணுமே, கடன் அடைக்கணுமே, வாழ்வு நடத்தணுமே, என் வாழ்க்கைக்கு தேவையே என்று சொல்லி அவள் அதை கருத்தாய் செய்தா. அக்கம் பக்கத்தில் போய் எல்லாத்தையும் பாத்திரத்தை கேட்டு வாங்கடா, யார் யாரெல்லாம் கொடுப்பாங்களோ எல்லாத்தையும் கேட்டு வந்து வச்சுட்டா. வீட்டில் அந்த வீட்டில் எவ்வளோ பெரிய வீடுன்னு தெரியாது, ஆனால் வீட்டில் எல்லாத்தையும் வச்சாச்சு. எண்ணெயை வார்க்கிறா நிறைஞ்சிக்கிட்டே இருக்கு. திடீர்னு திரும்ப கேட்குறேன், இன்னும் எங்கேயா போய் வாங்கிட்டு வாடா பாத்திரத்தை என்று அனுப்பும்போது அவன் பையன் சொல்கிறான், ஒருத்தன் சொல்கிறான், அம்மா பாத்திரம் எங்கேயுமே இல்லை என்று சொல்லி இல்லைன்னு இவன் சொல்கிறான். இல்லைங்கிற வார்த்தை சொன்ன உடனே பாத்திரத்தில் உயிரற்று போய்விட்டது, பாத்திரத்தின் எண்ணெய் நின்று போய்விட்டது. இவன் மட்டும் அன்னைக்கு இல்லைன்னு சொல்லாமல், இல்லைன்னு சொல்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் அந்த பாத்திரத்தை அவன் அப்படியே வச்சுருந்தானா, இதை விற்க அதாவது எண்ணெயை விற்று கொடுக்க இந்த பாத்திரத்தில் வார்த்துக்கிட்டே என்ன செய்திருக்கலாம், இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. என்னை நான் அப்படி யோசிக்கிறேன், அது எஸ்ஆர்னோ எனக்கு தெரியாது, ஆனால் அப்படி இருந்திருக்கலாம் மேபி. அப்போ இவன் இல்லைன்ற வார்த்தையை சொன்ன உடனே அந்த பாத்திரத்துக்கு கேட்டுருச்சு, எண்ணெய் நின்று போய் விட்டலாம். அப்படியானால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தையும் கர்த்தருடைய அதாவது உயிருள்ள அந்த தெய்வ செயலையும் நிறுத்துறது இல்லைன்ற வார்த்தை. நீ இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இரு, உன் வாழ்க்கையில் சூனியமாகவே போயிட்டுருக்கும், ஒன்றும் இல்லாமலே போயிட்டுருக்கும், எதுவுமே இருக்க. தேவன் ஒரு காரியத்தை ஒன்று செய்ய மாட்டார். இல்லைங்கிற வார்த்தையை சொல்லாதீங்க. உங்கள் அகராதியிலிருந்து உங்கள் வாழ்க்கையிலிருந்து இல்லைன்னு சொல்லாதீங்க. அப்போ நான் என்ன சொல்லட்டும், இல்லாதது தேவை வரும்போது சொல்லுங்கள், கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்லுங்கள், பார்க்கலான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. கர்த்தர் தருவார்னு சொல்லுங்கள், கர்த்தர் தர முடியும் அப்படின்னு சொல்லுங்கள். இப்படி சொல்லி பாருங்கள், இருக்குன்னு சொல்லுங்கள், முடியும்னு சொல்லுங்கள். இதையெல்லாம் விட்டு இல்லைன்ற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. இல்லைங்கிற வார்த்தை நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு கேடு, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு முற்றுப்புள்ளி, நம்முடைய ஆசீர்வாதத்தை அடைச்சி போடும். தெய்வ ஆசீர்வாதத்தை கெடுக்கிற அதாவது பயன்படுத்த ஒரே வார்த்தை இல்லைங்கிற வார்த்தை தான். எப்போ பாரு இல்லை, எதை கேள்வி இல்லை, எதை செய்ய இல்லைன்னு சொல்கிற வார்த்தைகள் நமக்கு வேண்டாம். முதல்ல ஐயோ சொல்லாதீங்க, அது சாபம், அதை சொல்லாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சொல்லணும், என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், கண் திறக்கப்பட்டவர்களாய் வாழணும். எல்லாத்தையும் எல்லாரும் கர்த்தர் அறிந்திருக்கிறார், தேவனால் அறியப்பட்டிருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். தேவனால் தேவன் அறிந்திருக்கிறார், இவன் பார்க்கும்படி கண்களை திறந்துடணும். அப்படியானால் ஒரு சத்துருவனை சுற்றிலும் அவனை அழிக்க திட்டமிட்டு உன்னை சுற்றிலும் அவன் சுத்து போட்டுட்ருக்கானா, நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, இவன் சுத்து போடுறதுக்கு முன்னாடியே தேவனுடைய அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் நம்மை சுற்றி பாதுகாப்புக்கு இறங்கிடுச்சு அப்படின்னு. தேவனுடைய அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் நம்மை சுற்றி இறங்கிருக்கு அப்படின்ற உணர்வு உங்களுக்கு வந்துருச்சுன்னா, தேவனுடைய பாதுகாப்பின் வளையம் நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சால், ஏதோ ஒரு சத்துரு நம்மை சுற்றி வளைஞ்சிருக்கிறான், அதனால தான் கர்த்தரை செய்கிறான்னு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதுதான், இதை புரிகிற ஆற்றல் இருந்தால் ஐயோங்கிற வார்த்தை உங்களை விட்டு போயிடும். அடுத்தது, தேவனுடைய ஆசீர்வாதம் அளவிட முடியாதது, அது பொழிந்து கொண்டே இருக்கும், அது உயிரூட்டமுடையது, அது உயிரோடு இருக்கிறது, அது சாவு இல்லை அப்படின்னு நீ நினச்சிருந்தா, நித்தியமானது, யுகாயுகமானது. என் குடும்பத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்குன்னா அது யுகாயுகமாக இருக்கும், நித்தியமாக இருக்கும், அதை நிறுத்த முடியாதுன்ற அறிவு உனக்கு இருந்தால் இல்லைங்கிற வார்த்தையை தூக்கி எறிங்க. இதை செய்துட்டிங்கன்னா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. மூணாவது என்னன்னு தெரியுங்களா, மூன்றாவது காரியம் யோவான் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. அப்போஸ்தலர்களுக்குள்ளே இருந்தது.
யோவான் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆண்டவர் 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷிக்கிற அந்த சம்பவத்தில் ஆண்டவருக்கு தெரியும், நான் இவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். 5ஆம் வசனத்தில் சொல்கிறார், இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் அப்படின்னு கேட்குறாரு. எங்கே வாங்கலாம்? ஏதோ கையில் காசு வச்சுக்கிட்டு கேட்குற மாதிரி கேட்குறாரு. எங்கே போய் வாங்கலாம்? இவங்களாம் சாப்பிடணுமே, 5000 பேர் சாப்பிடணும், எங்கே வாங்கலாம் அப்படின்னு பிலிப்பிட்ட கேட்குறாரு. பிலிப் என்ன சொல்கிறான்? ரொம்ப அழகாக சொல்கிறாரு. பிலிப் அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்கள் ஒவ்வொருவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும், அரை வயிற்று கஞ்சி கொடுத்தாலும் சாப்பாடு கொடுத்தாலும் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்கள் வாங்கணும். 200 பணத்துக்கு அப்பங்கள் வாங்கினாலும் இவர்களுக்கு போதாது, வராது, கிடைக்காது, நடக்காது அப்படிங்கிற வார்த்தை அப்போஸ்தலர்களுக்குள்ளேயும் இருந்துச்சு. இயேசுநாதர் கூட இருந்தவனுக்கு இருந்துச்சு. போதாது. இயேசுநாதர் இன்னார்னு தெரிஞ்சு வச்சுருந்தா, அவரை பற்றி அறிவு அவனுக்கு இருந்திருந்தா, உம்மால கூடும் அப்பங்களே என்ன செய்ய முடியும், கொடுக்க உம்மால முடியும் அப்படின்னு அவன் என்ன செய்யிருப்பான், சொல்லியிருப்பான். அப்போ இயேசுவை பற்றி அறிவு அவனுக்கு இல்லாததுனால 200 பணத்துக்கு வாங்கினா கூட போதாது அப்படின்றான். அப்போ இன்றைக்கி கூட இயேசுநாதர் கூட இருந்தால் கூட, ஜெபத்துக்கு போனாலும் சரி, பைபிள் வாசித்தாலும் சரி, விசுவாசிக்கிற வார்த்தையில் பேசினாலும், பாஸ்டர் ஜெபம் பண்ணாலும் சரி, அல்லது கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டா கூட, இன்னும் எப்படித்தான் நம்ம இருக்கிறோன்னா, தேவனை பற்றி அறிவற்றவர்களாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இன்றைக்கி 90%, இன்றைக்கி 99% ஊழியனும் சரி, விசுவாசிகளும் சரி, தேவனை பற்றிய அறிவற்று வாழ்ந்துட்டுருக்கோம். தேவனை பற்றிய அறிவு உங்களுக்கு இருந்தால், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமாக இருக்கிறவர்களை நஷ்டம் என்று எண்ணுகிறேன்னு பவுல் சொன்னது போல சொல்லியிருப்போம்ல. நம்ம அப்படி சொல்லியே, எனக்கு லாபமாக இருக்கிறவர்களை நஷ்டம் என்று எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். என்னுடைய ஆஸ்தி, அந்தஸ்து, படிப்பு, என்னுடைய சொத்து, சுகம் எல்லாத்தையும் நான் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வந்துச்சே. அப்படியால் தேவனை பற்றிய அறிவு இருந்தால் நாம் என்ன செய்வோம், எப்படி வாழ்வோம்? தேவனை பற்றிய அறிவு இருந்தால் நீங்கள் சொல்லுவீங்க, இந்த உலகமெல்லாம் குப்பைன்னு சொல்லுவீங்க. ஆனால் இன்றைக்கி குப்பையை சேர்த்து வச்சுட்டு நான் கோடீஸ்வரன் சொல்லிட்டு இருக்கிறீங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு அது செல்லாது. இந்த உலகத்தில் நீ சேர்த்து வைத்திருக்க அத்தனை ஐஸ்வர்யமும் சொத்தும் சுவிசேஷத்திற்காக செலவு பண்ண வேண்டும். தேவனுக்காக நீ செலவு பண்ணணும், ஊழியத்திற்காக நீ செலவு பண்ணணும், கடவுளுக்காக நீ செலவு பண்ணணும். கடவுளுக்காக செலவு பண்ணுகிறதை விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கும் என்ற அந்த இடத்துக்கு நீங்கள் அதெல்லாம் செய்யும்போது என்னதுன்னெலாம் செய்கிறப்போ நீங்கள் இன்னும் என்ன செய்யலை, யாரை அறியவில்லை, கிறிஸ்துவை அறியவில்லை. கிறிஸ்துவை அறிந்தவன் சகேயு நான் சொல்கிறான், நான் ஏழைகளுக்கு பாதி தந்துடுறேன். என்ன அற்புதம்! இயேசுவை கண்டவன் சொல்கிறான், பார்த்தவொடனே பாதி தந்துடுறேன். அப்புறம் சொல்கிறான், ஒருத்தட்ட 1 வாங்க நான் 4 திருப்பி கொடுத்துட்றேன். இதுதானே இயேசுவை பார்த்ததுக்கான அடையாளம். எத்தனை அற்புதம்! ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவத்தின் அவல நிலை, கிறிஸ்துவை வைத்து ஊழியத்தை வைத்து பிழைப்பு நடத்துகிறோமை தவிர, வருத்தத்தோடு சொல்கிறேன், பிழைப்பை நடத்துகிறோமை தவிர கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் என்று சொல்கிறது என்ன இருக்குது? இன்றைக்கி சாட்சி சொல்கிறோம், நான் 5 ரூபாவோட வந்தேன், 25 பைசாவோட வந்தேன், கர்த்தர் இன்னைக்கு இவ்வளோ சொத்து சேர்த்துருக்கிறார். அதெல்லாம் பழைய ஏற்பாட்டுக்கு சரி பிரதர். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். இன்றைக்கி எல்லாரும் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை கட்டிக்கிட்டு அழுகிறோம். புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை சார். புதிய ஏற்பாட்டில் ஆபிரகாமிலும் பெரியவர் இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டு விஷயங்கள் வேறு. ஆபிரகாமை கர்த்தர் கோடீஸ்வரன் ஆக்கினார். கோடீஸ்வரன் ஆக்கினது எப்படி நீங்கள் ஒழுங்காக கவனித்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் புதிய ஏற்பாடு அப்படி இல்லை. புதிய ஏற்பாட்டில் சொல்கிறார், உன்னுடைய எல்லா ஐஸ்வர்யமும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக செலவு பண்ணணும்னு சொல்கிறார். உன் சொத்தை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு இனி என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறார். அப்படியானால் ஐஸ்வர்ய மயக்கம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று அவர் சொல்லித் தருகிறார். அப்படியானால் இன்றைக்கு அடுத்தது வராது, கிடைக்காது, போகாதுன்னு சொல்கிறவங்க எல்லாமே இந்த கால்குலேட்டிவ் மைண்ட். என்ன கால்குலேட்டிவ் மைண்டுனா, இந்த பணத்தை இப்படி செலவு பண்ணால் இவ்வளோ வரும், இந்த பணத்தை இப்படி செலவு பண்ணால் இவ்வளோ கிடைக்கும். என்றைக்கு நீங்கள் பணத்தை வச்சு ஒரு கால்குலேட்டிவ் மைண்டில் நீங்கள் ஊழியத்தையும் விசுவாசத்தையும் வாழ்க்கையை நீங்கள் நடத்த திட்டமிடுகிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையில் போதாது. யாரை பார்க்க முடியாது? தேவனுடைய அற்புதத்தை காண முடியாது. 5 அப்பம் 5000 பேரை போஷிக்கும் என்று சொல்லுகிற அறிவும் அந்த ஆற்றலும் அந்த தன்மையும் நமக்குள்ள நடக்காது. தேவனால் நீங்கள் போஷிக்கப்படவில்லை, உங்கள் சொந்த முயற்சியினால் நீங்கள் சாப்பிடுறீங்க. நீங்கள் தேவனால் நடத்தப்படவில்லை, உங்கள் சொந்த முயற்சியினால் நடத்தப்படுறீங்க. உங்கள் சுயம் உங்களை நடத்தி கொண்டிருக்குது. தேவனால் நடத்தப்படுகிற எந்த மனுஷனும் போதாது, வராது, கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டான். கடைசி சொல்லுவான், கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அந்த வார்த்தை தான் கடைசியாக நமக்கு கர்த்தர் பார்த்துக் கொள்வார்.
தேவனால் பார்த்து கொள்ளப்படும். ஆபிரகாமுக்கே செல்லுபடியாச்சு. போடா பலிசலத்தை போடான்னு கூப்பிட்டு போகிறான். தான் பிள்ளைய பலிபடத்தில் கட்டி வைக்க போகிறாரு, அவர் தான் போகிறாரு. ஆனால் பிள்ளை கேட்குறான், என்னப்பா ஆடு இல்லை, பலி மரம் இருக்குது, விறகு இருக்குது, கத்தி இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் ஆடு காணுமே. எல்லாம் கத்தர் பார்த்துக்குவார், வாடா. அந்த அறிவு யாருக்கு இருந்தது? ஆபிரகாமுக்கு இருந்தது. ஐஸ்வர்யமான ஆக்கப்பட்ட அவனுக்கு இருந்தது. அவனே அந்நியனும் பரதேசிங்கிறான். இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், நிறைய பேர் இப்படி நினைக்கிறீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வர்றதுக்கு முன்னாடி எகிப்தில் இருக்கிற நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வந்தாங்க. என்னைக்கு அவர்கள் அந்த நகையை கொண்டு வந்தாங்கன்னா அது அவர்களுக்கு ஐஸ்வர்யம், அது அவர்களுக்கு பாதுகாப்பு, அவர்களுக்கு அது தேவை. எப்போ அந்த தேவை, அந்த பாதுகாப்பு, அது அந்த இடத்துக்கு அது உள்ளே இருக்கிற வரையிலும் நகை அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. எப்போ அந்த நகையை அவர்கள் தெய்வமாக்குறார்களோ அப்போ தான் அவங்களுக்கு பிரச்சனை. அப்போ நகை வேண்டான்னு சொல்லக்கூடாது, நகை வேண்டான்னு சொல்லக்கூடாது, நகை வேண்டாம் என்று சொல்லக்கூடாது, பொருள் வேண்டாம் என்று சொல்லக்கூடாது, வீடு வேண்டாம் என்று சொல்லக்கூடாது, மற்ற எதுவுமே வேண்டாம்னு நீ சொல்ல வேண்டாம். ஆனால் அதை உனக்கு எப்போ நீ விக்கிரகம் ஆக்கிறியோ அன்னைக்கு தான் அது உனக்கு பாவம், அன்னைக்கு தான் அது பிரச்சனை. அப்படியானால் எனக்கு அருமையானவர்களே, தெய்வீகத்தை இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு என்னைக்கு உனக்கு வந்துருச்சுன்னா நீ எல்லாத்தையும் உலகம் முழுவதும் நஷ்டமும் குப்பையும் என்ற புத்தி வந்துடும். அப்போ உலகத்தை குறித்து நஷ்டம் குப்பை என்று எண்ணுகிற அந்த புத்தி வந்துருச்சுனாவே தெய்வீகத்தை குறித்த அறிவு உனக்கு வந்துருச்சு. தேவன் இன்னார்னு தெரியும். அப்போ தேவன் உன் கூட இருப்பார். எல்லாத்தையும் அவர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். எனவே இன்றைய காலையிலே நீங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன? ஐயோன்ற வார்த்தையை நீ பயன்படுத்தாத. அதற்கு பதிலாய் கண் திறக்கப்பட்டவனாய் வாழப்பார். கர்த்தருடைய வல்லமையும் மகத்துவங்களை காண்கிறதுக்கு உன் கண்கள் திறக்கப்பட்டவன், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவனாக, மாம்சத்தின் கண்கள் அல்ல, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவனாய் நீ வாழ பார்க்கணும். இல்லைன்னு சொல்லக்கூடாது. தேவனுடைய அற்புதங்களை நீ அனுபவிக்கிறதுக்கு இல்லைங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாது. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லுகிற பழக்கம் உனக்கு இருக்க வேண்டும். 3, போதாது, வராது, கிடைக்காதுன்னு சொல்லாமல் உன் கூட இருக்கிற இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்ற அறிவும் ஆற்றலும், அதை குறித்து தேவனை குறித்து அறிகிற அறிவு உனக்குள்ளே இருந்துச்சுன்னா 5 அப்பத்தை 5000 பேருக்கு போஷிக்க அவரால் முடியும். ஒன்றுமில்லாமலே இந்த உலகத்தை உருவாக்க முடியும், ஒன்றை கொண்டும் இந்த உலகத்தை உருவாக்க முடியும். அந்த தேவன் என் கூட இருக்கிறார் என்ற அந்த உணர்வும் அந்த அறிவும் உனக்கு இருந்தால் நீ தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற மனிதன். எனவே இந்த 3 காரியத்தை நீங்கள் புரிந்து வாழுங்க. இந்த 3 காரியத்தில் நீங்கள் நிலைத்தில்லுங்க. இந்த மூன்று காரியத்தில் வாங்க. 1, நம்பர் 1, ஐயோன்னு சொல்லக்கூடாது. சொல்லாமல் என்ன பண்ணணும்? ஐயோன்னு சொல்கிற வார்த்தை இல்லாமல் கண் திறக்கப்பட்டவனாக, கர்த்தர் பார்த்து கண் திறக்கப்பட்டவனாக வாழ பார்க்கணும். கண் திறக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஆவிக்குரிய கண்களுடையவனாக, தேவனுடைய கிரியைகளை காண்கிற கண்களுடையவனாக, கண் திறக்கப்பட்டவனாக அல்லது வாக்குத்தத்தம் உடையவனாக இருக்கணும். 2வது, ஏன் என்று கேள்வி கேட்காம கீழ்ப்படிதலோடு காரியத்தை நடப்பிக்கிற அந்த காரியம் இருந்துச்சுன்னா இல்லை என்று சொல்லுகிற வார்த்தை உன் வாழ்க்கையில் இருக்காது. 3வது, தேவனை குறித்த அறிவு உனக்கு இருந்தால் நடக்காது, வராது, கிடைக்காது ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், அவர் என் கூட இருக்கிறார், அவர் எனக்கு தருவார், செய்வார் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும். இந்த 3ம் உங்களோடு கூட இருக்க வேண்டும். எனவே இந்த 3 காரியங்களை நமக்குள்ள வாக்குத்தத்தம், கீழ்ப்படிதல், தேவனை பற்றிய அறிவு நம்மகிட்ட இருக்கக்கூடாதது ஐயோ, இல்லை, வராது, நடக்காது, கிடைக்காது, இது இருக்கக்கூடாது. இந்த 3ம் இல்லாமல் இந்த 3ஐயும் பெற்று வாழ கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் நீங்களோடு கூட பேசிய நல்வார்த்தைகளுக்கு நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்று ஐயோ என்று சொல்லுகிற வார்த்தை, இல்லை என்று சொல்லுகிற வார்த்தை, வராது, நடக்காது, கிடைக்காது என்ற வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலும் அகராதியிலும் இல்லாதபடி எங்களை விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய வாக்கு தத்தத்தை, சேனைகளின் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற அந்த ஆவிக்குரிய கண்கள் உடையவனாக நாங்கள் வாழவும் ஆண்டவரே, ஏனென்று கேள்வி கேட்காமல் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறவர் என்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமாய் அனுபவிக்கிற கீழ்ப்படிதலுடையவர்களாக வாழ்ந்து இல்லை என்பதை எங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, தேவனை குறித்து அறிகிற அறிவு இயேசு எங்களோடு கூட இருந்தாலும் அவரை பற்றி அறியாத பிழிப்பு பத்தாது, வராது, போதாது என்று சொன்னானே, அப்படி இல்லாமல் எங்களோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர்,
சாவாமையுள்ளவர், அற்புதங்களின் தேவன், அவர் என் கூட இருந்தால் எல்லாம் எங்களுக்கு இருக்கும் என்று சொல்லுகிற நித்திய நம்பிக்கை உடையவர்களாக, தேவனை குறித்த அறிவுடையவர்களாக வாழ்ந்து உலகத்தை அற்பமாக குப்பையாய் எண்ணுகிற அந்த குணாதிசயத்தை எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தும்படி எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த நாளில் வசனம் கேட்ட யாவரையும், இதை ஆண்டவரே யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பார்க்கிற மக்களை இந்த வசனத்தின் ஆசீர்வாதங்களால் நிறைக்கும்படி ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையிலும் ஐயோ என்றோ இல்லை என்றும் போதாது வராது கிடைக்காது என்றும் சொல்லாமல் அவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை, சேனைகளின் கர்த்தர் என் கண்களை திறந்திருக்கிறார், அவர்களோடு இருக்கிறவரை பார்க்கலாம் என்னோடு இருக்கிறவர் அதிகம் என்று சொல்லட்டும். இல்லை என்று சொல்லாத வாழ்க்கை, கீழ்ப்படுகிற வாழ்க்கை எங்களுக்கு உண்டாகட்டும். தேவனை பற்றி அறிகிற அறிவின் மேன்மைக்காக உலகத்தை நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணி தேவனுடைய அற்புதங்களை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். சமாதான நன்மை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கிய பாதுகாப்பு நம் அனைவரோடும் உலகத்தில் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தர் ஒருவருக்கு நீங்காதிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.